ஒரு பக்தன் மற்றும் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையின் உண்மையான வித்தியாசத்தைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே பிரச்சனை, ஒரே வாழ்க்கை, ஆனா இரு மனிதர்கள். ஒருவன் அமைதியாக இருக்கிறான், மற்றொருவன் உடைந்து போகிறான். ஏன் தெரியுமா? ஒருவன் பக்தன், மற்றொருவன் சாதாரண மனிதன். காலை எழுந்ததும் ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைப்பான்? இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும்? ஆனா ஒரு பக்தன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இன்னைக்கு என்ன கொடுத்தாலும் நான் சமாளிப்பேன், என்னுடன் நீ இருக்கிறாய் என்று சொல்லுவான். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தால் சாதாரண மனிதன் கோபம் மற்றும் பயம் கொள்வான். ஏன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லுவான். ஆனால் பக்தன் சும்மா சிரிப்பான். இதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு என்று நம்புவான். ஒரு தோல்வி சாதாரண மனிதனை உடனே மனமுடைய வைக்கும். பக்தன் இது முடிவு இல்ல, இது ஆரம்பம் என்று நினைப்பான். பணம் இல்லாத போது சாதாரண மனிதன் நிம்மதியில்லாமல் வாழ்வான். பக்தன் குறைவிலேயே சந்தோஷமாக இருப்பான். ஏனெனில் அவன் நம்பிக்கை பணத்தில் இல்லை. யாருமில்லாத நேரம் சாதாரண மனிதன் தனிமை மற்றும் வெறுமையால் வாடுவான். பக்தன் நான் ஒருபோதும் தனியாக இல்லை என்று உணர்வான். இருவருக்கும் வித்தியாசம் ஒன்றே. ஒருவன் எல்லாத்தையும் தானே சமாளிக்கிறான், மற்றொருவன் எல்லாத்தையும் கடவுளிடம் ஒப்படைக்கிறான். நீங்க எந்த வாழ்க்கையை தேர்வு பண்ண போறீங்க? எல்லாத்தையும் நீங்க தான் சுமக்கணும் வாழ்க்கையா, அல்லது நம்பிக்கையுடன், அமைதியுடன், கடவுளுடன் நடக்கும் வாழ்க்கையா? நீங்க ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனா இன்று முதல் நீங்களும் ஒரு பக்தனாக முடியும். நம்பிக்கை வைங்க. அவன்